அதாவது அப்துல் ரஹ்மான் சூளைமேட்லேருந்து கேட்குறாரு, ஒரு வீடியோ கிளிப் அனுப்பியிருக்கிறார். அந்த வீடியோ கிளிப் என்ன, நம்ம அடையார் இமாம்ங்கிறோம்ல, அவருடைய வீடியோ கிளிப் தான் அது. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல வருவார்கள்னு ஹதீஸ் இருக்கிறது. அது உம்ரா செய்தவருக்கும் அப்படி இருக்கிறது அப்படின்னு அந்த இமாம் பேசுகிறார். அதை ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவராக ஒருத்தர் வருவது போலவே உம்ராவுக்கு போயிட்டு வந்தாரையானால் அவரும் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸை காட்டுறாரு. யார் இந்த பைத்துல்லாவுக்கு எந்த தப்பு செய்யாம திரும்பி செல்றாரோ அவருக்கு இந்த நன்மை கிடைக்கும்ங்கிறதுல ஹஜ்ஜியும் அடங்கும் உம்ராவும் அடங்கும்னு வேற அவர் சொல்றார். அப்படி மார்க் அறிஞர்கள் சொல்லி இருப்பதாகவும் சொல்கிறார். இது சரியான்னு கேட்கிறாரு. கரெக்டா சொன்னா கரெக்டா சரியா தான் சொல்லி இருக்கிறாரு. அது சரிதான். ஏன்னா முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, மன்னத்தா ஹாதல் பைத்த, யாரு இந்த ஆலயத்துக்கு வருகிறாரோ, இந்த ஆலயத்துக்கு வருகிறாரோ என்பது அர்த்தம் என்ன, ரெண்டு விஷயத்தான் வருவாங்க. ஒன்னு ஹஜ்ஜிக்கு வருவாங்க, இல்லாட்டி உம்ராவுக்கு வருவாங்க. ஹஜ்ஜிக்கு மட்டும் குறிப்பதாக இருந்தால் இந்த வார்த்தையை போட மாட்டாங்க. மன் அத்தா ஹாதல் பைத்த, யாரு இந்த ஆலயத்துக்கு ஃபலம் எர்ஃபுத் வலம் யஃப்சுக், அவர் வீணான காரியம் பாவமெல்லாம் செய்யாம இருக்கிறாரோ, ரஜா கமா வலதத்து உம்முஹு, அவருடைய தாய் அன்று பெற்றெடுத்த பாலகனை போல அவர் திரும்பி வருவார். ஒரு குற்றம் இல்லாதவராக பாவமும் இல்லாதவராக திரும்பி வருவார் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீம்ல இருக்குது. இதுல யாரு இந்த ஆலயத்துக்கு வருகிறாரோ அப்படிங்கிற ஒரு சொல்லு ஹஜ்ஜை மட்டும் குறிக்கல, உம்ராவை தானே குறிக்குது. அதுக்கு ஆலயத்தானே போறோம். ஹஜ்ஜிக்காவது ஆலயத்தை தாண்டி வெளியெல்லாம் கூட சில வேலைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி மினாவுக்கெல்லாம் போறது அதெல்லாம் இருக்கும். உம்ராவுக்கு அது காபாவுடைய ஆலயத்தை மட்டும்தான் அவருக்கு வேலையை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு வருபவருக்குன்னு இந்த ரசூலுல்லாஹ் அந்த நன்மையை சொன்னதுனால அது உம்ராவையும் எடுக்கும் என்று அந்த ஆலிம் சொல்வது கரெக்டாக தான் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி அகமதுல வரக்கூடிய ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, மன்னம்மா ஹாதல் பைத்த, யார் இந்த ஆலயத்தை நாடி வருகிறாரோ, ரஜா கையோமி உலகத்து உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல திரும்புவார் என்கிற ஒரு ஹதீஸை அகமதுலையும் வருகிறது. ஒரு இதுல யார் இந்த ஆலயத்துக்கு வருகிறாரோ அல்ல ஒரு இதுல இந்த ஆலயத்தை நாடி வருகிறாரோன்னு ரெண்டு வாசகங்கள் வருகிறது. ரெண்டுலையுமே என்ன வருதுன்னு கேட்டா, இந்த ஆலயத்தை நாடி வர்றான்னு வருதே தவிர ஹஜ்ஜிக்கு வருகிறார் உம்ராவுக்கு வருகிறார்னு பிரித்து பேசவில்லை. அதனால உம்ராவுக்கு செஞ்சுட்டு வந்தாலும் அதே பாவங்கள் மன்னிக்கப்படுறதுங்கிற ஒரு தரஜா கிடைக்கும் என்று அந்த ஆலிம் சொல்வது கரெக்டா தான் இருக்கிறது.